சென்னை தீவுத்திடல் பகுதியில் உள்ள ஃபார்முலா 4 பந்தயம் இரண்டாவது நாளாக நடைபெறவுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் FIA சோதனையுடன் கார் பந்தயம் தொடங்க உள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்கள். தெற்காசியாவிலே முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா கார் பந்தயம் சென்னை தீவுத்திடலில் நேற்று பிரம்மாண்டமான முறையில் தொடங்கியது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் நேற்றைய போட்டிகள் அதாவது பயிற்சி ஆட்டமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த FIA சான்றிதழ் பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டாலுமே அந்த பயிற்சி ஆட்டங்களும் பைக் ஸ்டண்டும் மற்றும் கார் ஸ்டண்டுகள் போன்றவை இங்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தகுதி சுற்றுகள் மற்றும் ஃபார்முலா 4 பந்தயத்திற்கு கொடுக்க 2 போட்டிகள் மற்றும் இந்தியன் ரேசிங் லீக்ல 2 போட்டிகள் என மொத்தம் 4 போட்டிகள் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக தகுதி சுற்றுகள் நடைபெறும் என்றும் அதற்கு முன்னதாக சற்று நேரத்திற்கு பிறகாக இந்த பகுதியில் இந்த FIA அதிகாரிகளோட சோதனை நடைபெறும். அந்த சோதனைக்கு பிறகு இன்றைய போட்டிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக FIA அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் போட்டிகள் முழுவதுமாக மிக விரைவாக தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தகுதி சுற்றுகள் முடிந்த பிறகு நேற்று கார் சாகசம் எவ்வாறு நடைபெற்றதோ இன்றைய தினத்தில் தமிழக வீராங்கனைகளின் பைக் சாகசமும் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கார் சாகசம் மற்றும் பைக் சாகசம் முடிந்த பிறகு இன்றைய ரேஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அடுத்ததாக கோவா மற்றும் கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டிகளிலும் மொத்தம் 5 சுற்றுகளில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் அதிக புள்ளிகள் பெறுபவர்கள் வெற்றி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்றைய போட்டிகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அணி நிர்வாகங்களும் வீரர்களும் இந்த பகுதிக்கு வர தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த FIA அதிகாரிகள் சோதனையுடன் இரண்டாவது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.